வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்று ஆடிலைடில் நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி மீண்டும் ஒரு திருப்பமுள்ள சண்டை. ஆனால் இறுதியில் ஆஸ்திரேலியாவே இந்தியாவை 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரை 2-0 என கைப்பற்றியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச முடிவு செய்தது. இந்தியா 50 ஓவர்களில் 264 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழந்தது. ஆரம்பம் மோசமாக இருந்தது. சுப்மன் கில் 9 விராட் கோலி சுழியில் வெளியேறினார். ஆனால் ரோஹித் சர்மா 73 ரன்களுடன் நிலையை சமநிலைப்படுத்தினார். அவருடன் ஸ்ரேயஸ் ஐயர் 61 ரன்களுடன் சிறப்பாக ஆடினார். இறுதியில் அக்சர் படேல் 44 ரன்கள், ஹர்ஷித் ராணா 24 ரன்கள் என்று சில முக்கிய ரன்கள் சேர்த்து இந்தியா போட்டிக்கு பொருத்தமான ஸ்கோரை பெற்றது. ஆஸ்திரேலிய பந்துவீச்சில் ஆடம் சாம்பா 4 விக்கெட்டுகள் எடுத்தார். பார்ட்லெட் 3 விக்கெட்டுகள் எடுத்தார். ஸ்டார்க் 2 விக்கெட்டுகள் பிடித்தார். 265 ரன்களை எதிர்த்த ஆஸ்திரேலியா மெதுவாக தொடங்கியது. டிராவிஸ் ஹெட் 28 ரன்கள், மெச்சல் மார்ஷ் 11 ரன்கள் ஆகியோர் விரைவில் வெளியேறினர். ஆனால் மேத்யூ ஷார்ட் மீண்டும் ஆட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தார். 74 ரன்கள் அடித்து போட்டியை அவரின் பக்கம் திருப்பினார். ஒத்துழைத்தவர் கூப்பர் கான்னொலி. அவர் 61 ரன்கள் அடித்து அணியை வெற்றிக்கு தள்ளிச் சென்றார். இறுதியில் ஆஸ்திரேலியா 46.2 ஓவர்களில் இலக்கை அடைந்தது. இந்திய பந்துவீச்சில் அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர் தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். போட்டியின் முக்கிய தருணம் இருமுறை கைவிட்ட கேட்ச். மேத்யூ ஷார்ட் அதையே பயன்படுத்தி 74 ரன்கள் அடித்து ஆட்டத்தின் முகவரியை மாற்றினார். மேலும் ஹர்ஷித் ராணா பெற்ற விக்கெட்டுகள் சிறப்பாக இருந்தாலும் கடைசியில் கான்னொலியின் தன்னடக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றியை தந்தது. மேன் ஆஃப் த மேட்ச் மேத்யூ ஷார்ட். அவரது 74 ரன்கள் மற்றும் பந்துவீச்சில் கட்டுப்பாட்டுக்கு பரிசு கிடைத்தது. இந்த போட்டி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்டில் உங்கள் பிடித்த வீரரை சொல்லவும், மேலும் கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.